அந்த காலம் வசந்த காலம். சைக்கிளிலோ பேருந்திலோ கொண்டு போய் விடுவது என்ற வழக்கம் இல்லாததால் நாங்களாகவே நடந்து பள்ளிக்கு சென்றோம். எங்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அங்கே என்ன நடக்கிறது, நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ என்று எங்கள் பெற்றோர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. அவர்கள் எதற்கும் பள்ளிக்கு அனுப்ப பயந்ததில்லை, எங்கும் அனுப்புவதற்கும் பயந்ததில்லை. பாஸ் அல்லது ஃபெயில், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். சதவிகிதங்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இருந்ததில்லை. டியூஷனுக்கு போவதாக ஒப்புக்கொள்வது அவமானமாக இருந்தது. ஏனென்றால் எங்களை முட்டாள்கள் என்று நினைத்து விடுவார்களோ என்று. புத்தகங்களில் அரச இலைகளையோ மயில் இறகுகளையோ வைத்தால் புத்திசாலியாகி விடுவோம் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவர் புத்தகத்திலும் மயிலிறகு குட்டி போட்டு கொண்டுதான் இருந்தது. துணிப்பைகளில், தோல் பைகளில், பிறகு அலுமினிய பெட்டிகளில் என எங்கள் புத்தகங்கள் அடுக்கப்பட்டன. எங்கள் புத்தகங்களையும் நோட்டுகளையும் அதற்கு அட்டை போட்டு நேர்த்தியாக அடுக்கி வைப்பதில் நாங்கள் வல்லவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு எங்கள் புத்தகங்களுக்கும் நோட்டுகளுக்கும் பழுப்பு நிற அட்டை போடுவது ஒரு திருவிழா கோலம் போல் வீடுகளில் நடக்கும். இது ஒரு வருடாந்திர கொண்டாட்டம். ஆண்டு இறுதியில் அதே புத்தகங்களை விற்றுவிட்டு அடுத்த ஆண்டுக்கு பழைய புத்தகங்களை வாங்குவோம். அதற்காக நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் புத்தகங்களோ பாடத்திட்டமோ ஒவ்வொரு ஆண்டும் மாறுவதில்லை. எங்கள் பெற்றோருக்கு எங்கள் படிப்பு ஒரு கனமாக, சுமையாக ஒருபோதும் தோன்றியதில்லை. நண்பனை சைக்கிளின் முன்பக்க கம்பியில் உட்கார வைத்து கொண்டு இன்னொருவரை பின்பக்க கேரியரில் உட்கார வைத்து கொண்டு தெருக்களில் டபுள் பெடல் போட்டு சுற்றுவது விளையாட்டு வழக்கம். 1 மணி நேரத்திற்கு 50 பைசா என்ற விகிதம் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து தெரு தெருவாக சுற்றுவதும் எங்கள் வழக்கம். திரையரங்குகளில் மேட்னி ஷோ போவது அப்போது வசதி இல்லை. அதற்காக வாராந்திர கொண்டாட்டங்கள், தெருக்களில் நடக்கும் கொண்டாட்டங்களை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தியதில்லை. நாங்கள் எல்லையில்லாமல் 50 பைசா சைக்கிளில் ஊர் முழுக்க சுற்றியுள்ளோம். கால் கட்டை விரல்களை பிடித்து கொண்டு நிற்பதோ, காதுகள் சிவக்கும் வரை திருகப்படுவதோ எங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் புண்படுத்தவில்லை. ஏனென்றால் உண்மையாக சொல்ல போனால் சுயமரியாதை என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. வீட்டிலோ பள்ளியிலோ திட்டு வாங்குவதும் அடி வாங்குவதும் வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக தான் எங்களுக்கு இருந்தது. எங்கு வேண்டுமானாலும் சென்று மரப்பலகைகளையும் எந்த வகையான பந்தையும் வைத்து கிரிக்கெட் விளையாடிய ஆனந்தம் என்றும் உண்டு. நாங்கள் ஒருபோதும் புதிதாக கிரிக்கெட் மட்டை கேட்டதில்லை. கிடைக்கும் மட்டையை கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள் ஒருபோதும் பாக்கெட் பணம் கேட்டதில்லை. எங்கள் அப்பாவும் கொடுத்ததில்லை. அதனால் எங்கள் தேவைகள் மிகச் சிறியதாகவே இருந்தன. வருடத்திற்கு சில முறை நல்ல மிச்சர்களும் அல்லது வெள்ளைப்பாகு உருண்டைகளும் கிடைக்கும். அதை தவிர நாயர் கடையில் 1.5 அணாவிற்கு சாப்பிடுவது ஒரு பெரிய விருந்தாக தோன்றியது. அதில் நாங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தோம். கூட்டு குடும்பங்களாக இருந்ததால் சிறிய தேவைகள் பொதுவாக வீட்டில் உள்ள யாராவது ஒருவரால் பூர்த்தி செய்யப்படும். தீபாவளியின் போது ரகமாக பட்டாசு இல்லை என்றாலும் சரங்களை உடைத்து ஒற்றை பட்டாசாக கொளுத்துவதில் உள்ள ஆனந்தம் ஒருபோதும் வெட்கமாக தோன்றியதில்லை. இன்று உலகில் எண்ணற்ற அதிர்ச்சிகளையும் ஏளனங்களையும் சந்தித்த பிறகு நாங்கள் போராடும் உலகின் ஒரு பகுதிதான் சிலர் தாங்கள் விரும்பியதை பெற்றார்கள், சிலர் பெறவில்லை. யாருக்கு தெரியும்? பள்ளி பெஞ்சுகளில் 2 அல்லது 3 பேர் அமர்ந்து அரைக்கால் சட்டையுடன் பள்ளிக்கு வெளியே உள்ள பாட்டி கடையில் இருந்த சிறிய மிட்டாய் கடையில் மிட்டாய், மாங்காய், கொடுக்காப்புளி, இலந்தைப்பழம், ஐஸ், சேமியா ஐஸ் ஆகியவற்றை நண்பர்களிடமிருந்து பெற்றதும் தந்ததும்
அந்த அன்பை நாங்கள் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறோம். அந்த நண்பர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இப்போது நாங்கள் உலகில் எங்கு இருந்தாலும் உண்மை என்னவென்றால், நாங்கள் நிஜ உலகில் வளர்ந்தோம், யதார்த்தத்தை உண்மையாகவே எதிர்கொண்டோம். துணிகளில் சுருக்கமில்லாமல் பார்த்து கொள்வதும், உறவுகளில் சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதும் ஒருபோதும் எங்கள் வழக்கமல்ல. காலை மற்றும் இரவு உணவை தவிர செய்தித்தாள்களில் சுற்றப்பட்ட கலவை சாதம், எங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்து சென்ற அந்த மகிழ்ச்சி இன்றைய குழந்தைகளுக்கு நிஜமாகவே புரியாது. நாங்கள் எங்கள் விதியை கூறவில்லை, நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தோம். இந்த மனப்பான்மை எங்களை தொடர்ந்து முன்னேற உதவுகிறது. நாங்கள் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையை இன்றைய வாழ்க்கையுடன் ஒப்பிடவே முடியாது. நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கும் ஒரு காலம் இருந்தது. காலில் செருப்பில்லாமல் நடக்க கவலைப்பட்டதில்லை, குடையில்லாமல் மலையில் நனைய அசிங்கப்பட்டதில்லை. சுற்றுலா செல்லவோ, ஆண்டு இறுதி புகைப்படம் எடுக்கவோ வீட்டில் பணம் கிடைக்காது என்பதை வெளிப்படையாக சொல்லவும் நாங்கள் கவலைப்பட்டதில்லை. அதில் எந்த தயக்கமும் இருந்ததில்லை. ஆடைகளின் ஒரு பகுதியாக ஊக்கு இருந்ததை நாங்கள் மறைத்ததும் இல்லை, மறந்ததும் இல்லை. சில கிலோமீட்டர்கள் உள் சென்று நினைவின் இனிமை, போலித்தனம் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கைதான் இன்னும் எங்களை இவ்வளவு தூரம் நடை போட்டு சென்று சிகரம் தொட வைக்கிறது. நன்றி.